Chapter 8 Differential and Partial Derivatives Exercise 8.1 இதான் கீ பாயிண்ட்ஸு. இந்த எக்ஸசைஸுக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த பேஜ்லேயே கொடுத்துட்டேன். லீனியர் அப்ராக்சிமேஷன் L of x equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. ஒரே ஒரு சம்மில் மட்டும் அப்சல்யூட் எரர், அதாவது எக்ஸசைஸில் ஒரே ஒரு சம் மட்டும் அப்சல்யூட் எரர் ரிலேட்டிவ் எரர் யூஸ் பண்ணுவோம். அந்த அப்சல்யூட் எரர் ஈக்குவல் டு ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. பர்சன்டேஜ் எரர் நீங்கள் 11th ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. பர்சன்டேஜ் எரர் பற்றி ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. ரிலேட்டிவ் எரர் ஈக்குவல் டு ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ பை ஆக்சுவல் வேல்யூ. இந்த ஆக்சுவல் வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூ இதெல்லாம் கொஸ்டின்லேயே கிளியராக கொடுத்துருப்பாங்க. லீனியர் அப்ராக்சிமேஷன் அப்படின்னா என்னென்னா, லீனியர் ஃபங்க்ஷன்னா ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸ் டு த பவர் 1 டிகிரி 1 இருந்தால் அதுக்கு பேர் லீனியர் ஃபங்க்ஷன் ஆர் லீனியர் ஈக்குவேஷன் அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் டு த பவர் டிகிரி என்ன இருக்குது 1. ஸோ இதில் வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். லீனியர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் லீனியர் அப்ராக்சிமேஷன். Exercise 8.1 Question number 1. f of x equal to cube root of x. Find the linear approximation at x is equal to 27. Use the linear approximation to approximate cube root of 27.2. Given f of x equal to cube root of x. இந்த வேல்யூ x நாட் வேல்யூ ஆக்சுவலாக இங்கே x நாட் ஈக்குவல் டு 27 அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் என்னன்னா அந்த ரிக்வயர் எது ரிக்வயர் கியூப் ரூட் ஆஃப் 27.2. அப்போ எக்ஸை வந்து 27.2 ஆகும். லீனியர் அப்ராக்சிமேஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 27 இந்த வேல்யூவை எக்ஸ் நாட் ஆகும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ சேஞ்ச் இன் எக்ஸ் டெல் எக்ஸ்னா சேஞ்ச் இன் எக்ஸ் ஆர் எரர் இன் எக்ஸ்னு அர்த்தம். எரர் இன் எக்ஸ் டெல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். எக்ஸோட வேல்யூ 27.2, எக்ஸ் நாட்டோட வேல்யூ 27, ஸோ 0.2. f of x equal to cube root of x னா x power 1/3. f dash of x கண்டுபிடிங்க. ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவில் f of x நாட் அண்ட் f dash of x நாட் நமக்கு தேவை. டெரிவேட்டிவ் ஆஃப் x power 1/3 x power 1/3 minus 1. நம்ம படிச்சிருக்கோம்ல டெரிவேட்டிவ் ஆஃப் x power n x power n minus 1. இங்கே 1/3 x power 1/3 minus 1. LCM எடு. 1/3 minus 1 1 minus 3/3 minus 2/3. இந்த x power minus 2/3 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1/3 x power 2/3 மாறிடும். இப்போ f dash of x நாட் கண்டுபிடிக்கலாம். f dash of x நாட் equal to 27 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 1/3 27 பவர் 2/3. 27 வந்து 3 கியூப்னு எழுதிக்கலாம். 3 get cancel. So 3 squared 9 into 3 27. 1/27 டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 0.037. லீனியர் அப்ராக்சிமேஷனோட ஃபார்முலா எழுதுங்க. L of x equal to f of x நாட் plus f dash of x நாட் x minus x நாட். f of x என்ன cube root of x. அப்போ f of x நாட்டுக்கு பேர் 27 போடுவோம். அப்போ cube root of 27. f dash of x நாட்டோட வேல்யூ 0.037. x minus x நாட் 0.2. அப்போ 0.037 into 0.2 0.0074. cube root of 27 is 3. So 3.0074. இதே மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ்க்கு. Question number 2. Use the linear approximation to find approximate value of 123 the whole power 2/3. f of x equal to x power 2/3. ஏன்னா இங்கே ரேடிக்கல் என்ன கொடுத்துருக்காங்க, பவரில் 2/3 இருக்குது. அதனால் x power 2/3 அப்படின்னு நம்மளாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கே கியூப் ரூட் இருக்கு இல்லையா, ஹோல் பவர் 2/3 என்ன அர்த்தம், கியூப் ரூட். அப்போ 123க்கு பக்கத்தில் இருக்கிற பெர்ஃபெக்ட் கியூப் என்ன அப்படின்னா 125.
அது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 125. எக்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 123. ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் 123 மைனஸ் 125 ஈக்குவல் டு -2. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. எக்ஸ் பவர் 2/3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2/3 எக்ஸ் பவர் 2/3 மைனஸ் 1. எல்சிஎம் எடு. எக்ஸ் பவர் 2/3 மைனஸ் 1 எக்ஸ் பவர் 1/3. அதை அப்படியே டினாமினேட்டர் கொண்டு போனோம்னா எக்ஸ் பவர் 2/3 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/3. எக்ஸோட வேல்யூ அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் நாட் என்ன 125. 2/3 இன்ட்டு 1/125 பவர் 1/3. 125னா 5 கியூப், 3 கேன்சல் ஆயிரும் 5. 2/15. 2/15 டிவைட் பண்ணி பார்த்தா 0.13. ஃபார்முலா எழுதுங்க. எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் பவர் 2/3, எக்ஸ் நாட்டு 125. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் 125 பவர் 2/3. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் -2. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் 0.13. அப்போ 125 பவர் 2/3 5 கியூபு, 3 கேன்சல் ஆயிரும் 5 ஸ்கொயர் 25. -2 into 0.13 minus 0.26 equal to 24.74. f of x equal to x power 1/4. ஏன் 1/4 எடுக்கிறோம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4th root of 15 கொடுத்துருக்காங்க. அப்போ பெர்ஃபெக்ட் பவர் 4, பெர்ஃபெக்ட் கியூப் பார்த்தோம்ல, பெர்ஃபெக்ட் டு த பவர் 4 என்ன அப்படின்னா 2 power 4 16. இப்போ 15க்கு பக்கத்தில் இருக்கிற பெர்ஃபெக்ட் பவர் 4 வந்து என்னது 16. நமக்கு தெரியும் 2 power 4 is equal to 16. அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 16. எக்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில் 15. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் 15 மைனஸ் 16 மைனஸ் 1. ஃபார்முலாவுக்கு நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தேவை. இது எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 1/4 எக்ஸ் பவர் 1/4 மைனஸ் 1. 1/4 மைனஸ் 1 மைனஸ் 3/4. பவரில் இருக்க -3/4 டினாமினேட்டர் கொண்டு போனோம்னா ப்ளஸ் 3/4. அப்போ 1/4 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/4. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட், எக்ஸ் நாட் வேல்யூ 16. 16 இஸ் ஈக்குவல் டு 2 power 4. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 கேன்சல் ஆயிரும். 2 கியூப் 8, 4 into 8 32. 1/32 0.031. ஃபார்முலா எழுது. L of x equal to f of x plus f dash of x, f dash of x naught. f of x naught L of x equal to f of x naught plus x minus x naught f dash of x naught. f of x naught 16 power 1/4. ஏன்னா x naught ஓட வேல்யூ 16. x minus x naught minus 1. f dash of x naught 0.031. So 16 power 1/4, 2 power 4 the whole power 1/4. Power 4 cancel ஆயிரும் 2. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1 into 0.031. 2 minus 0.031 1.969. Cube root of 26. f of x equal to x power 1/3. ஏன்னா கியூப் ரூட்னு கொடுத்துருக்காங்க, அதனால் x power 1/3 எடுத்துக்கிறோம். பெர்ஃபெக்ட் கியூப் என்ன 27. ஸோ x நாட் ஈக்குவல் 27. டெல் எக்ஸு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், எக்ஸு 26, எக்ஸ் நாட்டு 27, ஸோ -1. வழக்கம் போல் f dash of x கண்டுபிடிங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். f dash of x நாட் கண்டுபிடிங்க. 27 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 27ன்றது 3 கியூப், 3 கேன்சல் ஆயிரும். 3 ஸ்கொயர் 9. 1/27 0.037. ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f of x என்ன x power 1/3. அப்போ f of x நாட் 27 power 1/3. ஏன்னா x நாட் வந்து 27.
minus 1 into 0.037. 3 minus 0.037, 2.963. புரியுதா? ஒரே மாதிரி தான் எல்லா சமும். Question number 3. Find a linear approximation for the following function at the indicated points. F of x equal to x cube minus 5x plus 12, x not equal to 2. போனதில் என்ன செஞ்சோமோ அப்படியே செய்ய போகிறோம். போனதில் வந்து ஃபங்க்ஷனுக்கு பதிலாக எக்ஸாக்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. 123 the whole power 2/3, fourth root of 15, cube root of 26னு எக்ஸாக்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை அந்த எக்ஸாக்ட் வேல்யூக்கு பதிலாக ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சரும் எதில் வரப்போகுது? வேரியபிள்ஸில் வரப்போகுது. f of x, x cube minus 5x plus 2, x not equal to 2. f dash of x, derivative of x cube 3x square, derivative of 5x 5, derivative of 2 0. ஃபார்முலாவுக்கு f of x நாட் தேவை, f dash of x நாட் தேவை இல்லையா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f of x நாட், x நாட்டுக்கு பதிலாக 2, 2 cube minus 10 plus 2, 10. f dash of x நாட் 3 into 2 square minus 5, 12 minus 5 7. ஃபார்முலா எழுதுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். செகண்ட் சப்டிவிஷன், g of x equal to square root of x square plus 9, x not equal to minus 4. root x differentiate பண்ணா 1/2 root x. அடுத்து இங்கே இருக்கிற x differentiate பண்ணா 1. அதே மாதிரி root x square plus 9 differentiate பண்ணா 1/2 root x square plus 9. உள்ள இருக்கிற x square plus 9 differentiate பண்ணா 2x, 9 differentiate பண்ணா 0. 2 கேன்சல் ஆயிரும். இப்போ g of x நாட், x நாட்டுக்கு பதிலாக -4 போடுங்க g of xல. அடுத்து x நாட்டுக்கு பதிலாக -4, g dash of x சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ரூட் ஆஃப் -4 the whole square 16 plus 9, 225 5. g dash of x நாட், இந்த x நாட்டுக்கு பதிலாக -4 போடுங்க, -4/√25 -4/5. லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி எல்சிஎம் எடுங்க. 25 minus 4x minus 16/5, 9 minus 4x/5. அவ்வளோதான். அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன், h of x equal to x/x plus 1. இது என்ன மெத்தடில் பண்ணுறோம்னா u/v மெத்தடில் பண்ணுறோம். டினாமினேட்டரில் u/vயோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல. டினாமினேட்டர் என்ன இருக்கும்? v ஸ்கொயர், v u dash minus u v dash. v ஸ்கொயர், vன்றது x plus 1, x plus 1 the whole square. v அப்படியே வச்சுக்கோங்க. u டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் u அப்படியே வச்சுக்கோங்க. v டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா x plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 plus 0 1. அப்போ x plus 1 minus x plus x minus x கேன்சல், 1/x plus 1 the whole square. அதே மாதிரி x நாட்டோட வேல்யூ என்னது? x நாட்டோட வேல்யூ 1 இங்கே இருக்குது. அப்போ இந்த 1 தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். h of xலையும் போடுங்க, h dash of xலையும் போடுங்க. அப்போ h of x நாட் 1/2, h dash of x நாட் இங்கே 1 போட்டிங்கன்னா 1 plus 1 2 the whole square 4. லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. கொஸ்டின் நம்பர் 4. இது ஒரு லென்த்தியான சம்மு, கேர்ஃபுல்லாக ஸ்கொயரிங் பண்ணணும். அதே மாதிரி கவனமாக சப்ட்ராக்ட் பண்ணணும். The radius of the circular plate is measured as 12.65 cm. Instead of actual length 12.5 cm. Actual length 12.5, தப்பாக எப்படி மெஷர் பண்ணிட்டாங்க? 12.65ன்னு மெஷர் பண்ணிட்டாங்க. Find the following calculating the area of the circular plate. Absolute error, relative error, percentage error கண்டுபிடிக்கிறோம். R equal to 12.65. Change in R. 12.5க்கு பதிலாக
12.65னு போட்டாங்க. அப்போ சேஞ்ச் இன் ஆர் 12.5 மைனஸ் 12.65 மைனஸ் 0.15 இவ்வளோ வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. therefore dr equal to minus 0.15. area of the circle. Find the following in calculating the area of the circular plate. அப்படின்னு கொடுத்தனால area of circle capital A equal to pi r square. Differentiate with respect to r. A differentiate பண்ணோம்னா dA by dr. pi constant அப்படியே வச்சுக்கிடுவோம். r square differentiate பண்ணா 2r. அப்போ dA equal to 2 pi r dr. r ஓட வேல்யூ 12.65. dr ஓட வேல்யூ மைனஸ் 0.15. மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா dA கிடச்சிரும் மைனஸ் 3.795 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆக்சுவல் எரர் ஏரியா 12.5 ஆக்சுவல் லென்த்து மைனஸ் ஏரியா ஆஃப் அப்ராக்சிமேட் லென்த்து. அப்போ ஏரியா ரேடியஸ் வந்து 12.5 இருக்கிறப்ப ஏரியா ரேடியஸ் 12.65 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ எரர்னு தெரிஞ்சு போயிடும். 12.5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பை ஆர் ஸ்கொயரில் பை 12.5 ஸ்கொயர். அதே மாதிரி ஏரியா 12.65 பை 12.65 த ஹோல் ஸ்கொயர். 12.5 த ஹோல் ஸ்கொயர் 156.25. 12.65 த ஹோல் ஸ்கொயர் 160.0225. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் 3.7725 பை. இது அப்ராக்சிமேட் எரரு, இது ஆக்சுவல் எரரு. எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். மைனஸ் 3.79 இங்கே 77 0.02 வித்தியாசமாகுது. அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர்னா ஆக்சுவல் எரர் மைனஸ் அப்ராக்சிமேட் எரர். ஆக்சுவல் எரர் இந்த இருக்குது, அப்ராக்சிமேட் எரர் இங்கே இருக்குது. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ மைனஸ் 3.7725 பை ப்ளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 3.795 பை. சப்ராக்ட் பண்ணால் 0.0225 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர்ன்றது அப்சல்யூட் எரர் பை ஆக்சுவல் எரர். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் நம்ம படித்தோம். அப்சல்யூட் எரர் 0.0225 பை. ஆக்சுவல் எரர் மைனஸ் 3.7725 பை. இங்கே மைனஸ் வரும். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 10,000. ஸோ மைனஸ் 225 பை 37,725. டிவைட் பண்ணி பார்த்தோம்னா மைனஸ் 0.00596. ஹோல் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப மைனஸ் 0.006 அப்ராக்சிமேட்லி. பர்சன்டேஜ் எரர் ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. ரிலேட்டிவ் எரர் மைனஸ் 0.006 இன்ட்டு 100. ஸோ 0.6%. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின் கூட சொல்லலாம், 5 மார்க்கில் கூட வரலாம். ஸோ அப்படியே எழுதி பார்க்கணும். நம்பர்ஸ் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சம்மில் ஃபார்முலாஸ் 3 ஃபார்முலாவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஸ்டின் நம்பர் 5 ரொம்ப ஈஸியான சம்மு. A sphere is made of ice having radius 10 cm. Its radius decreases from 10 cm to 9.8 cm. Find the approximation for the following: change in the volume, change in the surface area. Let r be the radius of the sphere. r equal to 10. Change in r dr. அப்போ 10லேருந்து என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சு 9.8. அப்போ 9.8 minus 10 minus 0.2. Volume of the sphere V equal to 4/3 pi r cube. dV by dr 4/3 pi. r cube differentiate பண்ணால் 3r square. 3 cancel. 4 pi r square dr. r ஓட வேல்யூ 10. dr ஓட வேல்யூ minus 0.2. 10 square 100. 100 into minus 0.2 into 4. மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 into minus 0.2 minus 0.8. 0.8 into 100 minus 85. அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியர் எஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சேஞ்ச் இன் எஸ் கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியான்றது டிஎஸ், சேஞ்ச் இன் வால்யூம்ன்றது டிவி. டிஎஸ் பை டிஆர் 4 பை டெரிவேட்டிவ் ஆர் ஸ்கொயர் 2r. டிஆர் அங்கே கொண்டு போயிருங்க. ஆரோட வேல்யூவும் டிஆரோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -16 பை. அவ்வளோதான் சம்ம, சிம்பிளான சம்ம. ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். The time capital T taken for a complete oscillation of a single pendulum with length L is given by the equation capital T equal to 2 pi root L by G, where G is the constant. Find the approximate percentage error in the calculated value of T corresponding to an error of 2% in the value of L. Error of 2% in the value of L அப்படின்னா L for length of the string. நமக்கு தெரியும் ஆசிலேஷன் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் கூட இருக்கும், டைம் டேக்கனும் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? ஸோ டைம் டேக்கன் ஆஃப் ஆசிலேஷன் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். அப்போ கேபிட்டல் T ஈக்குவல் டு 2 pi root L by G. ஹியர் L இஸ் த வேரியபிள், G இஸ் அ கான்ஸ்டன்ட். ஜின்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும் 9.8. pi is also constant. Capital T equal to 2 pi of L by G the whole power 1 by 2. Taking log on both sides, log T equal to log 2 pi of L by G the whole power 1 by 2. அப்போ இதை log A into B, log AB log A plus log B product rule யூஸ் பண்ணுறோம். log 2 pi plus log L by G the whole power 1 by 2. அடுத்து பவர் ரூல், இந்த 1 by 2 பேஸுக்கு கொண்டு வரும். log L by G என்ன? log L minus log G. differentiate with respect to L. L வச்சு differentiate பண்ணுறேன். log T differentiate பண்ணால் 1 by T dt by dL. log 2 pi differentiate பண்ணால் 0. log L differentiate பண்ணால் 1 by L. log G differentiate பண்ணால் 0. இப்போ இந்த dL அப்படியே ரைட் சைடில் கொண்டு போகிறேன். dt by T equal to half dl by L. Multiply 100 on both sides. ஏன் நமக்கு என்ன தேவை? percentage error in T தேவை. So multiply 100 on both sides. dt by T into 100 equal to 1 by 2 dl by L into 100. கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் எரர் எவ்வளோ பர்சன்டேஜ்? 2%. அப்போ பர்சன்டேஜ் எரர் இன் L dl by L into 100 is equal to 2%. அப்போ இந்த dl by L into 100 தான் அவ்வளவு 2%. அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகி 1%. இட்ஸ் அ ரிக்வயர்ட் ஆன்சர். லாஸ்ட் சம், ஈஸி சம். கொஸ்டின் நம்பர் 7. ஷோ தட் percentage error in the nth root of a number is approximately 1 by n times the percentage error in the number. இதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். x be the number, எக்ஸ்ன்றது ஏதோ ஒரு நம்பர், நமக்கு தெரிஞ்ச நம்பர் எக்ஸ். ஒய் பி த nth ரூட் ஆஃப் அ நம்பர், இந்த நம்பரோட nth ரூட். அப்போ nth ரூட் ஆஃப் நம்பர் என்ன? எக்ஸு. nth ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதுவ? எக்ஸ் பவர் 1 by n ஈக்குவல் டு என்ன? ஒய். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1 by n. டேக்கிங் லாக் ஆன் போத் சைட், லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவர் 1 by n. பவர் ரூல் யூஸ் பண்ணுங்க. 1 by n log x. Differentiate with respect to x. 1 by y dy by dx equal to log x differentiate பண்ணா 1 by x. dx ரைட் சைடில் கொண்டு போ. 1 by y dy by dy equal to 1 by n 1 by x dx. Multiply 100 on both side. நமக்கு என்ன வேணும்? percentage error வேணும் இல்லை? அதனால் 100 வச்சு ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த dy எப்பயுமே அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு del y. அப்போ 1 by y del y into 100 அப்ராக்சிமேஷன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற ஈக்குவல் சிம்பிள் இங்கே என்ன ஆயிரும்? அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக மாறிடும். 1 by n 1 by x del x into 100. 1 by y del y into 100 percentage error in y. 1 by x del x into 100 percentage error in x. அப்போ இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா percentage error in what is y? nth root of a number approximately equal to 1 by n times
percentage error in what is x number இதான் required. Percentage error in the nth root of a number is approximately 1/n times percentage error in the number. ஸோ ஈஸியான ப்ரூஃபு. கொஸ்டின் நம்பர் 4 மட்டும் கவனமாக எழுதி பாருங்கள், மற்றெல்லாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கே ஆக்சுவல் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறோம், அப்சல்யூட் எரரு, ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர் 3 ஃபார்முலா இருக்குது. அதை மட்டும் கவனமாக எழுதி பாருங்கள்.